ஹலோ எவ்ரி ஒன். பெற்றோர்கள் உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் எல்லா காலத்துலேயும் பெற்றோர்கள் தான். அவங்க குழந்தைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மட்டும்தான் பெற்றோர்கள் இல்லை. இள வயது வரைக்கும் தான், இல்லைன்னா திருமணம் வயது வரைக்கும் தான் அவங்க பெற்றோர்கள் இல்லை. அவங்க வயதான காலத்துலேயும் அவர்கள் பெற்றோர்கள் தான். அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக மாறிட மாட்டாங்க. எல்லா காலத்துலேயும் பெற்றோர் பெற்றோர் தான். இந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. எந்த காலத்துலேயும் உங்களுடைய இயலாமையில் கூட நீங்கள் இந்த ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. அதாவது 2 விதமான பெற்றோரை பார்க்குறோம். ஒரு விதமான பெற்றோர் எப்படின்னா, தங்களை மிகப்பெரிய தியாகியாகவே காமிச்சிப்பாங்க. அவங்க தங்கள் பிள்ளைகளுக்காக மிகப்பெரிய தியாகம் பண்ணுறதாகவும், அவங்க வாழ்க்கையை நல்லா வாழாமல் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காகவே தாங்க இருக்கிறது மாதிரியே காமிச்சு பெரிய தியாகியாக வாழ்வாங்க. இன்னொரு வகை பெற்றோர் எப்படின்னா, தங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலையில் இருந்தாங்க அப்படின்னா, நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மேலே எல்லா எல்லா பாரத்தையும் அவங்க மேலே இறக்கிடுவாங்க. அவங்கள நிறைய கடன் வாங்க வச்சு அந்த பணத்தின் மூலமாக வீடு, காரு அப்படின்னு சொல்லிட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியையும் கஷ்டத்தையும் கொடுக்குற ஒரு பெற்றோராக இருப்பாங்க. இது ரெண்டுமே தப்பு தான், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். நீங்கள் நீ தியாகியாகவும் இருக்காதீங்க, பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுற பெற்றோராகவும் இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தில் சரியாக இருங்க. அது எல்லா காலத்துலேயும் உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் அந்த பிள்ளைகள் வளர்றது வரைக்கும் தான் கண்டிப்பான பெற்றோராக இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் எல்லா காலத்துலேயும் கண்டிப்பான பெற்றோராயும் இருக்கணும். அது எந்த வயதிலே உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும் அதுக்கு ஒத்து போகிறவங்கள நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டுறவங்களா கண்டிப்பாக இருக்கணும். அது திருத்துற சுட்டி காண்பிக்கிற, அதை திருத்துகிற இடத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் எந்த வயதிலே உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அதுக்கு ஒத்து போய் அதில் உங்களுக்கு என்ன பாதிப்பும் இல்லை அப்படின்றதுக்காக ஒத்து போய் ஜாலரை அடிச்சுட்டு இருக்க ஒரு பெற்றோராகவும் இருக்காதீங்க. எந்த காலத்துலேயும் உங்களுடைய பிள்ளை தவறு செய்தாலும் நீ செய்வது தவறு என்பதை சொல்ல தைரியமாக சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் கண்டிங்க. அது மாதிரி நிறைய உங்களை பெரிய தியாகியாக காமிக்காதீங்க. ஒரு காலத்தில் பேசிக் நீட்ஸே ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க தியாகம் பண்ண வேண்டிய, மிகப்பெரிய தியாகம் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தாங்க, அதை பண்ணாங்க. இப்போ பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆன குடும்பத்தில் உள்ள பெற்றோர் நீங்கள் நீங்கள் வாழாமலே பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணாதீங்க. பெற்றோர்னால் அந்தந்த இடத்துல சில தியாகங்கள் பண்ண வேண்டியது வரும் தான். ஆனால் மிகப்பெரிய தியாகியாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காமிக்கிறீங்க இல்லையா, அது மிக தவறு. நீங்கள் வாழாமலே ஒரு பெரிய தியாகியாக காமிக்கிறீங்க இல்லையா, அதுதான் தவறு. நீங்கள் அப்படி ஒரு தியாகியாக காமிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு நான் உனக்காக இவ்வளோ பெரிய தியாகம்லாம் பண்ணி உன்னை வளர்த்துட்ருக்கேன் அப்படின்ன உடனே உங்கள் பிள்ளைகள் உங்களை பயங்கரமாக நடத்திடுவாங்க அப்படின்னு கிடையாது. இதுதான் உங்களுடைய பிந்திய வயதான காலத்துலேயும் உங்கள் பிள்ளைகள் உங்களை அப்படியே தியாகியாகவே மாற்றிடுவாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது தான் இது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது தான் அந்த பிள்ளைகளும் பின்பற்றுறாங்க. நீங்கள் சின்ன வயதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மிகப்பெரிய தியாகி அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு காமிச்சு ஒரு பெரிய சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் வாழாமலே ஒரு பெரிய தியாகி மாதிரி காமிச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாழாமலே தியாகியாக இருக்கிறது மாதிரி காமிச்சிங்கன்னா அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியாகியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த தியாகியின் வலியை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பிள்ளைக்கு மேலே காமிக்க தான் செய்வீங்க. அது இல்லைன்னுலாம் கிடையாது. ஸோ பேசிக் நீட்ஸே ஃபுல்ஃபில் ஆகாத பெற்றோருக்கு இது எடுத்துக்க முடியாது. நான் பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆன குடும்பத்தில் உள்ள பெற்றோரை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதனால நீங்கள் ரொம்ப உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளை நல்ல நிலைமையில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களை ஒரு பெரிய தியாகியாக காமிச்சிக்கிறது. பெற்றோர்னாலே தியாகி அப்படின்ற ஒரு இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு காமிக்கும்போது
பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய வயதான காலத்துலேயும் உங்களை தியாகியாக மாற்றிடுறாங்க, உங்களை தியாகியாக இருக்க நிர்பந்திக்கிறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கும். அந்த நாளில் உங்களால் அதை சொல்லவும் முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்களும் நல்லா வாழுங்க, பிள்ளைகளையும் நல்லா வாழ வைங்க. இதுதான் சரியான ஒன்றாக இருக்குமே தவிர நீங்கள் அதிகப்படியான ஒரு தியாகத்தை பண்ணாதீங்க. அதை மாதிரி இன்னும் ஃபேன்சியான சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, தியாகம் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து நான் உன்னோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஸோ கடுமையான பெற்றோராக நம்ம இருக்கக்கூடாது, நம்மளுடைய பெற்றோர் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் உன்னோடைய ஃப்ரெண்டு, நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம், அப்படி தான் பிள்ளைகள் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பெற்றோர் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளே எல்லா ரோலும் உள்ளே வரும். நீங்கள் வந்து ஃப்ரெண்டு அப்படின்றத மட்டும் தனியாக கொண்டுட்டு போய் பெற்றோர்னா ஃப்ரெண்டு அப்படின்னு கொண்டு போகாதீங்க. பெற்றோர் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க முடியாது. பெற்றோராக இருக்கும்போது நீ ஃப்ரெண்டாகவும் இருக்க வேண்டியது வரும், நீ மென்டாராகவும் இருக்க வேண்டியது வரும், நீ வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துலையும் இருக்க வேண்டியது வரும். எல்லா ரோலையும் அந்த பெற்றோர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்றத மட்டும் தனியாக கொண்டு நான் ஃப்ரெண்டை மட்டும் அவங்க கூட இருப்பேன் அப்படின்ட்டு அதை ஒரு ஃபேன்சியான வேர்டாக மாற்றாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா காலத்துலேயும் நீங்கள் பெற்றோர் தான். அந்த அந்த மரியாதையோடு நீங்களும் உங்களுடைய கடைசி காலம் வரை நடத்தப்படணும். அதுக்கேற்ற விதமாக உங்கள் பிள்ளைகளை வளருங்க. நீங்கள் பெரிய தியாகியாகவும் உங்களை காமிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்டு, உனக்காக தான் நான் வாழ்கிறேன், நீ நல்லா வாழணும், நீ நல்லா வாழ்ந்து எங்கேயாவது இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் எப்படினாலும் ஒன்றெல்லாம் போயிடுவேன் அப்படின்றது மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணாதீங்க. அது நீங்கள் வளர்க்குற வளர்ப்பில் உள்ள ஒரு தவறு தான். அது மாதிரி நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வளரும் காலங்களில் அவங்கள சில இடங்களில் நம்ம விட்டு விலகுவது சரியானது தான். அவங்களுக்கு பொறுப்பு வரணும், அவங்களும் நிறைய காரியங்களை அவங்க ஆக்கப்பூர்வமாக செய்யணும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்கள விட்டு கொஞ்சம் விலக தான் செய்யணும். அப்போ தான் அவங்க வந்து அதில் பொறுப்பானவங்களாக வளருவாங்க. அவங்கள கைட் பண்ணணுமே தவிர எல்லாத்துலேயுமே நம்ம நுழைஞ்சிடக்கூடாது. அது மாதிரி திருமண வயதில் அவங்க திருமணத்துக்குள்ளே போகும்போது எல்லாம் எனக்கு சொல்லி தான் செய்யணும் அப்படின்லாம் நிர்பந்திக்கக்கூடாது. அவங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வந்து உள்ளே போய் தலையிடக்கூடாதே தவிர நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சி குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சில காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு இது நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் வராதிங்க என்றைக்குமே. நிறைய பெற்றோர் இன்றைக்கி அதுதான் பண்ணுறாங்க. பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறத இந்த பிள்ளைகள் எப்படி மாற்றிடுறாங்கன்னா, என்கிட்ட நீ கேட்டியா, இதை செய்யறதுக்கு முன்னால் என்கிட்ட நீ கேட்டியா, இது நீ என்கிட்ட சொன்னியா, எதுக்கு அவங்கக்கிட்ட இதை சொன்ன, இதை பேசின, இதையா செஞ்ச அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க. பெற்றோருடைய சம்பாத்தியத்திலிருந்து, பெற்றோர் பேசுகிறதுலேருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பெற்றோருடைய சம்பாத்தியத்தில் செலவு பண்ணுறதுலேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீ இதை என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியான்னு. இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் கொடுத்த இடம்தான். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்ன்ற ஸ்தானத்தை இழந்து உங்கள் பிள்ளைகளை அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து பிள்ளைகளாக மாறிட்டீங்க. அதுதான் அர்த்தம். அது ஒரு டைமில் அவங்கள கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுடைய குடும்பத்தை அவங்க கவனிக்கும்போது அப்புறம் அவங்க உங்களை இப்படி நடத்துறது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அந்த நேரத்தில் உங்களால் வந்து எதையுமே கேட்க முடியல. இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் சந்தித்த சில பிரச்சனைகளை தான் வயதான காலத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து வயசான காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எதையுமே தனக்கென்று வைத்து கொள்ளாதனால அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையவே அவங்களுடைய வயதான காலத்திற்குன்னு ஒரு திட்டமிட்டு சேர்த்து வைக்கிறாங்க. அது சொத்தாகவும் இருக்கலாம், வீடு கட்டி வச்சுருக்கலாம், அது மாதிரி பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறாங்க, பென்ஷனர்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய இயலாத காலத்தில், வயதான காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு திடனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க.
இது என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு இவங்க தியாகியா தானே காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் அவங்க வசதியாக வாழ்றதுக்கு என்னதான் இவங்க படித்து நல்ல வேலையில் இருந்தாலும், இன்னும் அவங்க வசதியாக வாழ்கிறதுக்காக வேண்டி இந்த நம்ம அப்பா அம்மாவுக்கு இனி எதுக்கு சொத்து, இனி என்னதுக்கு பேங்க் பேலன்ஸு, இனி எதுக்கு அந்த வீடு, ஸோ அதை விற்று நான் வந்து சிட்டியில் ஒரு பெரிய பங்களா வாங்க போகிறேன். அப்ராடில் இருக்க பிள்ளைகள் கூட அதை அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க. அங்கே இருக்க வீட்டை விற்று நாம் அப்ராடில் வாங்க போகிறேன், சொத்தை விற்று வாங்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸோடைய கனவு அவங்களுடைய வயதான காலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு பேக்கப் இருக்கணும்னு தான் அதை வந்து வச்சுருக்காங்க. இது இந்த பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பிள்ளைகள் நிர்ணயிக்கிறாங்க, உனக்கு இது போதாதா, உங்களுக்கு இது போதும், உங்களுக்கு என்ன செலவு, வெளியே போக மாட்டீங்க, வயசான காலத்தில் உங்களுக்கு எனக்கு தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டியதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் விற்று இவங்க வசதியாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. இன்னும் பென்ஷனர்ஸ் எல்லாம் பேரண்டாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து யாருடைய துணையும் இல்லாமல் அந்த காசு எடுக்க முடியாது. ஏடிஎம் போய் அவங்க வித்ட்ரா பண்ணவோ பேங்க்லேருந்து எடுக்கவோ இவங்களால யாருடைய துணை இல்லாமல் பண்ண முடியாது அந்த வயதாகும்போது. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பிள்ளைகள்னா, ஏடிஎம் கார்டை அவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு இவங்க யோசிப்பாங்க, அதான் இவங்க அம்மா அப்பா ரொம்ப தியாகியாக தானே இவங்களுக்கு காமிச்சிருக்காங்க, ரொம்ப செலவு பண்ணாதவங்களா, ரொம்ப பெருசாக வாழாதவங்களா தானே காமிச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு இது போதும், நான் மளிகை ஜாமான் வாங்கி போட்டுறேன், அப்புறம் என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா இல்லைன்னா 10,000 ரூபா இவ்வளோத்தையும் கையில் கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இவங்க கையில் காசு இல்லைன்னா கூட அவங்களால வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தடுக்கும். ஏன்னா தான் பிள்ளையோடைய கையேந்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க இளம் வயதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சேர்த்து வச்சாங்க. கடைசியில் அந்த பிள்ளையை எப்படி கொண்டு வந்து நிறுத்துச்சு, அவங்க சம்பாத்தியத்தையே இவங்க கையில் கேட்டு வாங்கி கெஞ்சி பிச்சை எடுத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளாக அந்த பிள்ளையை கொண்டு விட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். அது யார்கிட்டையும் அவங்களால சொல்ல முடியாமல் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பெரிய படித்தவங்க பெரிய பதவியிலலாம் இருந்து பென்ஷனராக நிறைய பென்ஷன் வாங்கிட்டுருக்கவங்க கூட இன்றைக்கி இந்த அவங்களுடைய நிலைமை இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதை வெளியே சொல்ல முடியாமல் தான் பிள்ளையை விட்டு கொடுக்கவும் முடியாமல் மனதுக்குள்ளே புழுங்கிட்டுருக்காங்க. பிள்ளைகள் தாங்க செய்கிறது சரிதான் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடய பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே எல்லாருக்கும் வந்து தாங்க பயங்கரமாக பேரண்ட்ஸை கவனிக்கிறோம், பயங்கரமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோன்னெலாம் வெளியே சொல்லிகிட்ருக்காங்க அந்த பேரண்ட்ஸை சார்ந்தவங்களுக்கெல்லாம். ஆனால் உண்மையிலே நடக்கிறது இதுதான், இந்த கொடுமையான விஷயம்தான் பேரண்ட்ஸுக்கு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணம் நீங்கள் வந்து உங்களை பெரிய தியாகியாக இள வயதில் காமிச்சு கொண்டது தான். அந்த பிள்ளைகள் உங்கள்கிட்ட இதுலேருந்து எடுத்துக்கொண்டது இதுதான், நீங்கள் பெரிய தியாகி அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அது தவறு என்று தெரிந்தால் கூட அதை சரி பண்ணிக்கொள்ள விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா அதில் அவங்களுடைய ஆணாதிக்கம் இருக்குது, அவங்களுடைய ஒரு ஆளுமை இருக்குது. அதனால் அதை விட மனசு கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்கள மாதிரி பிள்ளைகள் இருக்கக்கூடாது இல்லையா, அடுத்தது இவங்க அதே இதை ஃபேஸ் பண்ண மாதிரி வந்துடும் இல்லையா, அதனால் இவங்க நான் அப்படி இப்படின்லாம் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் செய்யாத எதையும் உங்கள் பிள்ளை செய்யாது. நீ அட்வைஸ் பண்ணிட்ட உடனே உன் அட்வைஸ் எல்லாம் உன் பிள்ளைகள் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி உன் தாய் தகப்பனை வெளியே பார்க்குறதுக்கு அப்படியே ஃபேன்சியாக தெரிஞ்சால் கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே இப்படி தான் ஒரு அடிமையாக வச்சிட்ருக்கீங்கன்னா நாளைக்கும் இதே தான் உங்கள் பிள்ளைகள் செய்வாங்க. உங்களை தானே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க மறைச்சி நீங்கள் செய்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி அதை மாதிரி உங்கள் சகோதரங்களுக்கு நீங்கள் கொடுக்காத உரிமையையும் நீங்கள் உங்கள் சகோதரங்களுக்கு கொடுக்காத எந்த இதையும் உங்கள் பிள்ளைகளும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி தான் இருந்துட்டோம், ஆனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்றேன், 2 பேரும் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்னு நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறேன் அப்படின்வாங்க. நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மட்டும்தான் அந்த பிள்ளைகள் வாழ்வாங்களே தவிர நீ சொல்லி கொடுக்கறது தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. நீங்களும் அதை தானே பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் என்ன வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் வாழுங்க. நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் வாழவே மாட்டாங்க.
உங்கள் அட்வைஸ் ஒன்றும் அங்கே பலிக்காது. நீங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகள் வாழ்வாங்களே தவிர வேறு எதுவுமே வாழ மாட்டாங்க. இன்னும் நிறைய பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரக்கூடாது, அவங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தை பிரிக்கிறது நிமித்தமாக பிள்ளைகளுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வில் எழுதி வச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த பிள்ளைகளுக்குள்ள சண்டை வராதுன்னு. ஆனால் இவங்க உயிரோடு இருக்கும்போதே இவங்கக்கிட்டே பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதுலேயும் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த வில்லை எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போது அது மிகப்பெரிய சண்டையாக மாற்றி பிள்ளைகள் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அதாவது அதில் என்னென்னா வயசான காலத்தில் வந்து இந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் உள்ளே போய் சில பெற்றோருக்கு எதிரான அநீதியை பற்றி கேட்டுருவாங்க. அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக பெற்றோர்கிட்ட இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சொத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான இதை பரப்பி அந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோரை திருப்பி சண்டை போட வச்சுருவாங்க. வச்சு அந்த வில் கூட பத்தாது, வில் எழுதுனா இவங்க சொத்தை விற்று இவங்க இஷ்டத்தை செய்ய முடியாது அப்படின்றதுக்காக அவங்க பேரில் எழுதி வாங்கிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவங்க பேரில் வாங்கிடணும், வாங்கி அதை விற்று நான் வேறு ஏதாவது நல்லா வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலையும் பண்ணிகிட்ருக்க நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி இருக்காங்க. பெற்றோர் எப்போதுமே நீங்கள் வந்து பெற்றோர் தான், உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுடைய எல்லா காலத்துலேயும் நீங்கள் பெற்றோர் தான். உங்கள் பிள்ளைகள் உங்களை டாமினேட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. அது நீங்கள் படுக்கையிலே இருந்தாலும் நீங்கள் பெற்றோர் தான். உங்களே டாமினேட் பண்ணி சில காரியங்களே செய்யறதுக்கும் திட்டுறதுக்கும் சிலவற்றை பேசுவதுக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுமதிக்காதீங்க. அது வயசான காலத்தில் அவங்களால அதை செய்ய முடியாது, இயலாமை, ஏதாவது சொன்னால் உடனே விட்டு போயிடுவாங்களோ, நம்மளுக்கு வேறு ஹோல்டு இல்லை அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற இளவயது பெற்றோருக்கும் நான் இதே தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது தொடராதபடிக்கு இந்த நாள்லேயும் நிறுத்திடுங்க. இப்படிப்பட்டான காரியத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா, ஒரு இயலாத பெற்றோருக்கு எதிராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி செயல்களை நீங்கள் விட்டுருங்க. இல்லைன்னா இது உங்களை தொடரும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. பெற்றோரே உங்கள் ஸ்தானத்தை எந்த காலத்துலையும் நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் பெற்றோர் தான் அப்படின்றத அந்த பிள்ளைக்கு எல்லா காலத்துலேயும் புரிய வைங்க.